வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு தொதல் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா இலங்கை நண்பர்கள் வச்சிருக்கிற யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா தொதல் இல்லாத ஒரு சேனலே இருக்காது. அதே விதத்தில் நானும் ஒரு தொதல் வீடியோ போட போகிறேன். அதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தாரேன். பாருங்கள், இந்த தொதல் வந்து 30 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதுக்கான ட்ரிக்ஸ் என்னென்னு சொல்லி இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஒற்று கஷ்டம் இல்லை, எல்லாம் ஈஸியாக இன்ஸ்டன்ட் தொதல் மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் எடுத்துருக்கிற எல்லா அதாவது சர்க்கரை, அரிசிமா, மற்றது பார்த்திங்கன்னா டின் கோகனட் மில்க் எல்லாத்தையும் ஒன்றடியாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இதில் வேலை. பாருங்கள், மிகவும் இலகுவான ஒரு முறை என்று சொன்னால் இதுதான். தொதல் செய்கிறதுக்கு சில பேர் சொல்வார்கள் தைரியம் வேணும், ஆக்கள் வேணும், உதவி வேணும் என்று சொல்லி. இதுக்கு தேவையானது இந்த சட்டி மட்டும்தான். இந்த சட்டி இருந்ததுன்னு சொன்னால் யாருடைய உதவியும் தேவையில்லை, நீங்களே செய்திடலாம். இருந்தாலும் என்னுடைய கணவர் வந்து தொதல் கிண்டுகிறார். இன்றைக்கு வளமையாகவே தொதல் கிண்டுறா அவர் தான் செய்வார். பாருங்க, எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு அரிதட்டில் வடித்து விட வேண்டியதான். ஈஸி வேலை. அதோடு சேர்த்து நாங்கள் ஏலக்காயம் போட்டு தொதலுக்கு பார்த்திங்கன்னா சீனி ஒன்றுமே சேர்க்க தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற அந்த சர்க்கரை வந்து கருத்த சர்க்கரை, தூள் சர்க்கரையை எடுத்திங்கன்னா ஈஸி. அப்படி உங்களுக்கு தூள் சர்க்கரை கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து மற்ற சர்க்கரையை வந்து இடித்து போட்டு இதோட சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கட்டியாயிரும். இந்த சட்டி பார்த்திங்கன்னா பாருங்கள், இது மிகவும் இலகுவானது அப்படி ஒரு இலகுவானது. நீங்கள் வந்து இப்போ வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாகவே இந்த கேஸ் அல்லது கரண்ட்லாம் வந்து நார்மலாகவே நாங்கள் வந்து சமைக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இப்படி எடுத்திங்கன்னு சொன்னால் இது வந்து அரை மணித்தியாலம்னு தான் சொன்னால் அவ்வளோ சட்டியாக பர்ஃபெக்டாக அரை மணித்தியாலத்தில் நாங்கள் செய்து முடிச்சு. நீங்களும் வேணுமென்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் வந்து அந்த பர்ஃபெக்ட் அளவுகளில் இருக்கணும். அளவு பிழைச்சுன்னு சொன்னால் பிறகு நீங்கள் கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டிய புக்க பதத்துக்கெல்லாம் வரும். நாங்கள் வந்து இது ஒரு 5 வருஷமாக இதை தான் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்டுபிடிப்பு, இந்த சட்டியில் செய்கிற ஒரு கண்டுபிடிப்பு எப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய கணவர் தங்கச்சி இங்கே வந்த நேரம் தொதல் கிண்டுவோம்னு சொல்லி சட்டி இல்லைன்னு சொல்லி கேட்ட நேரம், தாச்சி மாதிரி ஒரு சட்டி இருக்காது, ஓகே அந்த மாதிரி நாங்கள் இதில் செய்ய வலிக்கிட்டு நாங்கள் 5 வருஷமாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ தொதல் கிண்டி கொண்டிருக்கிறோம். இருந்துட்டு அந்த அளவுகளை தான் நான் கொஞ்சம் மறந்துடுவேன். நான் இந்த 2-3 தரம் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் அளவு வந்த பிறகு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுகிறேன். பார்த்திங்கன்னா 400 மில்லி தேங்காய் பால் டின் எடுத்திங்கன்னு சொன்னால் அதுக்கு 50 கிராம் அரிசி அளவு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு வந்து நீங்கள் கூட குறைய போடலாம், அது உங்களுடைய இனிப்பு சுவையை பொறுத்தது. நான் வந்து இதில் 600 கிராம் கருத்த சக்கரை எடுத்துருக்கிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் இதுக்கு என்னென்னு சொல்கிறோம், ஒரு 1/2 லிட்டருக்கு குறைவானது தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அதை அளந்து பார்க்கல. எடுத்து நாங்கள் அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு சுவை ஒன்றுமே இல்லை, தலைக்கு கூட வைக்கலாம். அதில் உடனடியாக நான் சமையலும் செய்தேன். நான் இந்த தொதல் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் வந்து இப்போ யூரோப்பில் இருக்கிறாக்கள்னு சொல்லி சொன்னால் ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் செய்ய போகிறீங்க, ஒரு கடைக்கு அல்லது ஒரு ஓர்டருக்கு தொதல் செய்து கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து மிகவும் ஒரு இலகுவான முறைன்னு தான் சொல்லணும். என்ன சொன்னால் ஒரு துண்டு தொதல் இங்கே வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் பார்த்திங்கன்னா 7 ஃப்ராங்குக்கு நாங்கள் வாங்கணும். ஒரு துண்டு இதில் வெட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அந்த துண்டு. இப்போ நீங்கள் வந்து இதை இப்படி ஒரு சட்டி மட்டும் இருந்ததுண்டா காணும். அளவுகள்லாம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன். அந்த 400 மில்லி தேங்காய் பாலுக்கு வந்து நீங்கள் 50 கிராம் அளவு அரிசிமா, எந்த அரிசிமா, அது உங்கள் சிவப்பு அரிசிமா, வெள்ளை அரிசிமா, இதனால எடுக்கலாம். எடுத்திங்கன்னா சரி, அதுதான் அந்த பர்ஃபெக்ட் அளவு. அரிசிமா கூடி குறைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் தொதல் வந்து ஒரு பர்ஃபெக்டாக வராது. இது வந்து எங்களுக்கு நல்ல சூப்பராக வந்திருந்தது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கட்டாயம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தாங்கோ. பாருங்கோ, நாங்கள் இப்போ கஜுவையும் சேர்த்து அதோட கலந்து கிண்டி கொண்டுக்கிறோம். கஜு வந்து வறுக்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் இதில் இருக்கிற எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வந்துடும். அதுக்காக நாங்கள் கஜுவை வந்து வறுக்கையில் அப்படியே தான் பச்சையாக தான் போட்டு இந்த எண்ணெயிலே நாங்கள் வறுத்தெடுக்கிறோம். பாருங்கோ, இந்த தொதல் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் பார்த்திங்கன்னா தொதல் கிண்டுறதுக்கு ஒரு அரை நாள் செல்லும். பாருங்க, இது அப்படியே நாங்கள் கிண்டி போட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான். இதில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 5 வரையும் அளவு இருக்குது இந்த சட்டியில். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டியில் பெரிய சட்டி, சின்ன சட்டி, எல்லா சட்டியும் இருக்குது. நாங்கள் வந்து இது 39 ரூபா நார்மல் விலை, ஆனால் 25 ஃப்ராங்குக்கு இங்கே வாங்கினாங்க. ஒவ்வொரு முறையும் சட்டி வாங்கி ஆனால் கொஞ்சம் பழுதாக போகும், என்னென்னு தெரியலை. அது அடிக்கடி கொஞ்சம் பழுதாக போகும் அந்த சட்டி. அது வந்து நாங்கள் 2-3 சட்டி வச்சுருந்தோம், மாறி வயரை பூட்டிட்டோம்னு நினைக்கிறேன். அதால் அது அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து அதை கவனமாக பாவிச்சிங்கண்டா சரி. பாருங்கள், தொதல் ரெடி ஆகிட்டுது.
சட்டியையும் கரண்டியையும் பாருங்கள், ஒரு வேலையும் இல்லை, கழுவுற வேலையும் இல்லை. அரை மணித்தியாலம்ண்டா அரை மணித்தியாலம் தான், கூட குறைய எதுவுமே இல்லை, சந்தேகமே வேண்டாம். பாருங்கள், நாங்கள் இப்போ தொதல் கிண்டியாச்சு, அதை வெட்டி எடுக்கிறோம். பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி. கருப்பை வாரக்கு நாங்கள் எதுவுமே போடையில், கருத்த சக்கரை மட்டும்தான் போட்டிருக்குறோம். பாருங்க, அந்த எண்ணெய் எடுத்து உடனே நாங்கள் சமையலும் செய்துட்டோம். நல்ல மீன் குழம்பு வச்சு நாங்கள் ஒரு இனிப்பு ஒன்றும் இல்லை. நான் அதை அது என்னென்னு சொல்கிறது, அந்த எண்ணெயில் வந்து ஒரு இனிப்பு சுவையுமே இல்லை. நீங்கள் தலைக்கு கூட வைக்கலாம் அந்த எண்ணெயை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேங்காய் திருவி பால் எடுத்து செய்கிறேன்னு சொன்னால் அது சம்மர் நேரம் தான் சரியாக வரும். விண்டர் காலத்தில் சரியான கஷ்டம். இந்த சட்டியை பற்றி உங்களுக்கு நான் விளக்கம் தரணும்னு சொல்லி சொன்னால், இந்த சட்டி வந்து நீங்கள் எல்லா நாடுகளும் இருக்கிற நாடுகள் எல்லா நாடுகளையும் வாங்கக்கூடியதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் இது ஸ்ரீலங்காவுக்கு கூட எங்களோட கணவரோட தங்கச்சி வாங்கி கொண்டு போனோம். அவங்க அங்கே போய் தொதல்கின்றக்காக. என்னென்னு சொன்னால் மிகவும் அங்கேயும் கேஸ் தான் கூடுதலாக இப்போ சமைக்கிறார்கள். அப்போ அடுப்பில் என்னென்னு சொல்கிறது, கேஸில் செலவு விட கரண்டை டக்கண்டு சமைச்சிடலாம்னு சொல்லி கொண்டு போனது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பாட்டி வைக்கிற நேரம் வந்து இந்த மட்டன் கறி சிக்கன் கறி எல்லாம் வைக்கிறதுக்கு மிகவும் இலகுவானது. நான் 50 பேருக்கு சமைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தனியாகவே நின்று சமைச்சிடலாம், அவ்வளோ ஈஸி. நான் இதில் 4-5 வச்சு என்னுடைய முதலாவது மகன்ட பர்த்டேக்கு நானே தனியாக நின்று சமைச்சேன். நான் இதில் 2-3 சட்டியை வாங்கி நின்று அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். ஒரு தட்ட உதவியும் தேவையில்லை. மரக்கறி வெட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தால் காணும். இந்த சட்டியில் பார்த்திங்கன்னா வோக் மாதிரியும் இருக்கும், இப்படி ஒரு வட்ட சட்டி மாதிரியும் இருக்குது. இந்த சட்டி நாங்கள் வாங்கி கொஞ்சம் பழுதாக போயிட்டு இப்போ இதில் பழங்களை வச்சு பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். இதான் நண்பரோட என்னுடைய தொதல் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.